பிரேம்ஜினியோட ஃபேன்ஸ் எல்லாரும் சார் உங்களுக்கு எப்போ சார் கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த எல்லாத்துக்கும் வந்து ஜூன் 9ஆம் தேதி என்னோட கல்யாணத்தை வச்சிருக்கேன்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த வெட்டிங்குடைய ரிசப்ஷன் ஆனது வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ ரிசப்ஷன் எடுக்கப்பட்ட ஒரு சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் ஆல்மோஸ்ட் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது சம்பந்தமா வெங்கட் பிரபு அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தாரு. கல்யாண பொண்ணை பத்தியும் கல்யாண பொண்ணு என்ன பண்றாங்க, அவங்க யாரு, லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா, எல்லா டீடைல்ஸும் கூடிய சீக்கிரம் வெளியிடுறோம், அதை நீங்க ட்ரெண்ட் ஆகி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற வகையில வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற வகையில தான் இப்போ ரிசப்ஷன் ஆனது நடந்துட்டு இருக்குது. அங்க எடுக்கப்பட்ட ஒரு சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து வெளியில வந்துட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா வெங்கட் பிரபு அவர்களோட படத்துல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து இந்த ரிசப்ஷனையும் போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் சென்னை 6,28,000 நடிச்ச மொத்த கேங்குமே அதுல அட்டன் பண்ணியிருக்காங்க. ஜெயும் கூடவே இருக்கிறாரு. ஸோ கல்யாண பொண்ணு இந்து அவர்களை பத்தி நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து கேட்டுட்டே இருந்த தருணத்துல ஒரு சில தகவல்கள் வந்து அவங்கள பத்தி வெளிவந்திருக்குது. இந்து அவர்கள் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பெண்மணி ஒரு பிரைவேட் பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் வந்து ஒரு தகவல் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம பிரேம்ஜி அவர்களும் இவங்களும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் வீட்டில் சொன்ன உடனே சடனா வந்து அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இது அவங்களுக்கு இன்னுமே வந்து சர்ப்ரைசிங்கா வந்து இருந்திருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பிரேம்ஜி அவர்கள் கிட்ட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டதே இந்து அவர்கள் தான் சொல்லியும் சொல்லப்படுது. பிளஸ் இந்து அவர்களோட ஆசைப்படி தான் திருத்தணியில சிம்பிளா இந்த கல்யாணம் வந்து நடக்க போகுது. ஸோ பார்த்து பண்ணிட்டு இருக்கிற இந்த கல்யாணத்திலிருந்து ஒரு சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து வெளியில வந்துட்டு இருக்குது. மொரட்டு சிங்கிளா டேக் வச்சு சுத்திட்டு இருந்த பிரேம்ஜி அவர்கள் கல்யாண கலையில கூட பாக்குறதுக்கு நல்லா தாண்டா இருக்கிறாருன்னு சொல்ற வேலை இருக்குது. ஸோ அவரோட அண்ணனான வெங்கட் பிரபு அவர்கள் பிரேம்ஜிக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி வந்து நிறைய நாள் வந்து நினைச்சிட்டு இருந்ததாகவும் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இப்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா பிரேம்ஜி அவர்களோட அம்மாவுமே வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களோட ஆசீர்வாதத்தோடும் அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க. ஸோ ரிசப்ஷனே இந்த அளவுக்கு வந்து கிராண்டா நடந்துட்டு இருக்கும்போது நாளைக்கு கல்யாணத்திலிருந்து வரக்கூடிய போட்டோஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து இருக்க போகுது, பிரேம்ஜி அவர்கள் அந்த ஒரு தருணத்துல என்ன மாதிரியான ரியாக்ட்லாம் வந்து பண்றாருங்கிறத கூடி சீக்கிரம் வீடியோவா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரேம்ஜி அவர்கள் இவ்வளவு நாளா வந்து இந்த மொரட்டு சிங்கிள் டேக் வச்சு சுத்திட்டு இருந்தவர் திடீர்னு கல்யாணம் பண்ற போது அந்த ஒரு விஷயம் உங்களோட மத்தியில எப்படி இருக்குது அப்படிங்கிறது வேணா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.